ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல், ஆன்மீக சேனல், ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன் அனைவருக்குமே 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசி 2025ஆம் ஆண்டு மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2-3 நாள், திருவோணம் அவிட்டம் 1-2 அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். 2025ஆம் ஆண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களம், ஒரு புயல் அடித்து ஓய்ந்தது மாதிரிங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் சந்தித்து வந்தார்கள் கடந்த ஒரு 5-6 வருடமாக. பார்த்திங்கன்னா ஜென்ம சனி, தப்பித்தோம் பிழைத்தோம் உடல் ரீதியாக மன ரீதியாக என்று திரும்ப பாத சனியிலிருந்து விடுபட்டு போய் விடுவோமோ, ஒரு நிம்மதி கிடைக்காதா என்கின்ற ஒரு காலகட்டம் தான் 2025. என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் ரிஷபத்தில். அதே நேரத்தில் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடைய செவ்வாய் என்னுடைய அனுபவங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும் ஜோதிடம் சொன்னால் மட்டும் போகாது. மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் செவ்வாய் தாங்க. உங்களையெல்லாம் எதிரிகளும் சரி சத்துருக்களும் சரி, முடிந்தாண்டா இவன் கதை, இவன் அவ்வளோதான் என்று அவர்கள் நினைக்கின்ற பொழுது நீர்மூழ்கி கப்பலை மாதிரி தலைக்கை காட்டுவீர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலகீனம் என்னென்னா, சுமை தாங்கி மாதிரி தான், ஒரு ஏணி மாதிரி தான் உங்களை பிறர் பயன்படுத்துவார்கள். ஆனால் உங்களுக்கு அந்த எந்த விதமான பலனும் கிடையாதுங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அழகாக சொல்லணும், ஒரு கிளியை கூண்டில் அடைத்து வைத்து பார்க்கின்ற நிலை தான் மற்றவங்களுடைய நிலை. ஆனாலும் கவலைப்படாதீர்கள். எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்த உங்கள் வாழ்க்கையில் 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லாத ஆண்டாக இருந்தாலே போதும். கோடி கோடியாக கொட்டும், படமழையில் நனைவீர்கள் என்றெல்லாம், அரசபோகம் கிட்டும் என்றெல்லாம் ஆசை காட்டுவதை விட சோழி பிரசன்னம் மகர ராசிக்கு ஒரு பலனை சொல்ல போகின்றது. எந்த ஆண்டு இல்லாமல் இந்த ஆண்டு 3 பயிற்சிகளை சந்திக்க போகின்றீர்கள் மகர ராசிக்காரர்கள். ஒன்றும் சனி பயிற்சி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம், உங்களுக்கு தெரிந்தவர் தான், சொந்தக்காரர் தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் 29/3/2025 திருக்கணித பிரகாரம். அதே நேரத்தில் யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகின்றார்கள் 18/5/2024. உங்கள் வாழ்க்கையில் இந்த கிரகம் உங்களை எப்பவுமே துணை செஞ்சதில்லைங்க. இவன் பார்வை உங்கள் மீது எப்பொழுதுமே பட்டதில்லைங்க. ஆனாலும் கூட இவருடைய பார்வைக்காக காத்திருக்கின்ற குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரகதியாக இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா 15/5/2025 நடைபெறுகின்றது. இந்த 3 பயிற்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் சுவாமி எல்லா கிரகங்களும் பயிற்சியாகின்றன. எங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். தொழிலில் வாழ்க்கையில் எந்த பயிற்சியும் இல்லையே என்று கலங்குபவருக்கெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம். பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு இந்த 2025 கிடைக்க போகின்றது. 2 விஷயத்தில் கவனமாக இருந்துருங்க போதும். ஒன்றும் உடல் ரீதியாக, இன்னொன்று மனசு ரீதியாக தான். உடல் இருந்தால்தானே, அதாவது சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய வேண்டும் என்பதை கூட உடல் நலத்தில் கவனமாக இருங்க. ஒரு அனாதை மாதிரி ஒரு இயல்பு. எல்லா உறவும் இருந்தும் இல்லாத ஒரு நிலை தான், எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு துறவி நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மகராசியில் இருக்கக்கூடிய ஆணாயின பெண்டாயின இருவரும் தான். இருந்தாலும் கூட உடன்பிறப்புகளால் அனுகூலம் உண்டு. அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும். தாங்கள் நினைத்தது நடக்கும். அது தொழிலில், வாழ்க்கையில். அதே நேரத்தில் அரசு வழியில் எதிர்பாராத ஆதாயம் உண்டு. நினைத்த காரியம் யாவும் வெற்றி பெற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த 2025 மகர ராசிக்கு. புத்து சாதியுறுத்தியதுனால எதையும் சாதித்து காட்டுவீர்கள். அதே கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை நான் சொல்லியே தீரணும். கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. முதல் 4 மாதம் அல்லது ஒரு 3 மாதம். காரணம் என்னென்னா, அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன குறைபாடுகள், அந்யோன்ய குறைபாடுகள் ஏற்படலாம். ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை ஏற்படலாம். அனுசரித்து விட்டு கொடுத்து போவதன் மூலமாக எதிர்காலம் கருதி செய்வீர்களானால் நல்ல மாற்றத்தை அந்த 4-5 மாதங்களுக்கு பிறகு மகர ராசி 2025 அடைவீர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் விடுபட்டு போன பிரச்சனைக்குரிய தடையான சுபகாரியங்கள் நடைபெறும்.
திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் மகர ராசிக்கு அமையும். அதே நேரத்தில் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேருகின்ற ஒரு நிகழ்வும் இந்த காலகட்டத்திலே நிகழும். தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாகும். கொடுக்கல் வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் கிடைக்குங்க. குறிப்பாக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களும் சரி, அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களும் சரி, அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவர்களும் சரி, கவனமாக இருக்கணும். முதல் 4 மாதங்கள் 2025 செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால புரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய கூட இருந்தே குடிபறிக்கக்கூடிய சிலரினால் சில பாதிப்புகளையும் சில இழப்புகளையும் சந்திக்க விட இருப்பதனால அந்யூன்யமாக யார்ட்டையும் பழகாதீங்க. அந்தரங்க விஷயங்களை வெளிப்படுத்தாதீங்க. யாரையும் நம்பி எதையும் செய்ய வேண்டாம், முன்ஜாமீன் செய்ய வேண்டாம். அந்த வகையில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 முதல் 4 மாதம். அதே நேரம் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமும் இதுதான். களத்திரக்காரன் சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருப்பதனால் காரியத்தை சாதிப்பீர்கள். குறிப்பாக 2025 மகர ராசிக்காரர்கள் விட்டு போன காரியங்களை எல்லாம் சாதிக்கின்ற ஒரு மனோதிடத்தையும் மனோநிலையும் பெறுவீர்கள். மதில் மேல் பூனையாக வளமாய் இடமாய் என்ற குழப்பத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திடீர் பயணங்கள், திடீர் லாபம் வரும். ஆன்மீக அந்த பயணங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப காரியங்களும் நடைபெறுவது இந்த தடைகளெல்லாம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் பகையை வளர விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் நான் 2027 சொல்ல போகிறேன். இவ்வளவும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் என்று சொல்லுகின்றார்கள். யாரோ ஒருவர் அடிபட்டவர் அனுபவப்பட்ட இல்லை, நான் தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதே நேரம் முக்கியமான ஒரு வார்த்தை, பகையை வளரவிடாமல் பார்த்து கொள்வது நல்லது. அந்த பகை உறவாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வாழ்வாக இருக்கலாம். இதில் மட்டும் கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதீத ஆசையை தூண்டுகின்ற விதத்தில் இந்த ராகு கேது பேச்சு இருப்பதனால வீடு கட்டுங்க, ஆடம்பரமாக வேண்டாம். திருமணம் பண்ணுங்க, நிதானமாக செய்யுங்க. ஒரு வெளிநாடு முயற்சி பண்ணுங்க, கவனமாக செல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசி புயல் அடித்தபின் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால கவனத்தோடு உடலும் மனமும் நிதானமாக இருக்க வேண்டும். 2024 இழந்த மண்ணோ பெண்ணோ பொண்ணோ 2025 பெறுவதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம். சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் பலன் தரக்கூடியது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 1000 நதிகளில் குளித்தாலும் 1000 ஆலயத்தின் கதவுகளை தட்டினாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், சனி பகவானுடைய வழிபாடு. சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு என்பதைப் போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு முறை மனமுருக பிரார்த்தனை. இவன் ஒருத்தர் தான் நீங்கள் பேசுகிறதையும் உங்கள் கண்ணீரையும் காது கொடுத்து கேட்கக்கூடியவன். அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் தொட்டு வணங்குவீர்களானால் 2025 மகர ராசிக்கு நற்காலம் பொற்காலம்.